நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. சேர்ந்து சத்தமா பாடுவோமா? நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தமா பாடி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அன்பானவர்களே, எழுந்து நில்லுங்கள், எழுந்து நில்லுங்கள். யாரும் தயவு செய்து உட்கார வேண்டாம். சொற்பமான நேரம், ஒரு 45 நிமிடம் ஆராதிக்க போகிறோம். இந்த சொற்பமான நேரத்தில் யாரும் தயவு செய்து உடலுக்கு சுகம் கொடுக்க வேண்டாம். தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம். நான் லைட் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன் தெரியுமா? நான் என் அப்பா கிட்ட பேச போகிறேன். இல்லை, என் பக்கத்தில் இருக்கிறவங்க யாரும் இப்போ கொஞ்சம் இடைவெளி விட்டு நின்று கொள்ளுங்கள். ஒருத்தர் இடிச்சுக்க வேண்டாம். உங்களுடைய உணர்வு இயேசு மட்டும்தான். நான் இயேசு மட்டும்தான் பார்க்க போகிறேன். நான் இயேசு கிட்ட பேச போகிறேன். அன்பானவர்களே, நிறைய நேரம் இயேசு என் அருகில் தான் இருக்கிறார், எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஐ திங்க் திருத்துதர் பணி 17வது அதிகாரம் 27வது வசனம். என் பிள்ளைகள் என்னை தேடி கண்டறிய வேண்டும் என நான் விரும்புகிறேன். என்ன சொல்றார் ஆண்டவர்? என் பிள்ளைகள் என்னை தேடி கண்டறிய வேண்டும் என நான். அடுத்த வரி எப்படி தெரியுமா இருக்கும்? தட்டி தடவியாவது அவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள் என்று நினைக்கிறேன். எப்படி இருக்குது? தட்டி தடவியாவது அவர்கள் என்னை. ஏனென்றால் நான் அவர்கள் அருகிலேயே இருக்கிறேன். நான் எங்கேயோ தூரமா இல்லை, எங்க இருக்கிறேன்? அவங்க பக்கத்திலே இருக்கிறேன். திருத்துதர் பணி 17:27 அப்புறமா வாசிச்சு பாருங்க. அப்ப பாருங்க, ஆண்டவரை நாம் கண்டு கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட போயிட்டா நம்மக்கிட்ட பிரச்சனை இல்லை. இன்னமும் நிறைய பேர் அந்த மனசில் அந்த வலி, அந்த வேதனை, அந்த கஷ்டத்தோடு இருக்கிறீங்க இல்லையா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். நாளைக்கு நீங்கள் ஒரு பாரம் இல்லாத, ஒரு சுமை இல்லாத, ஒரு வேதனை இல்லாத மக்களாக நீங்கள் வீட்டுக்கு திரும்பணும். சரிங்களா? அப்போ ஆண்டவர்கிட்ட நான் எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்? ஒப்பு கொடுக்க போகிறேன். இப்போ இந்த நேரமே அதுதான். இந்த ஆராதனையில் நம்ம செலவழிக்க போகிற நேரம் ஆண்டவருக்கு என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்க போகிறேன். அதனால தான் பக்கத்தில் யாரும் இடிச்சுக்கிட்டு நிற்காதீங்க, தள்ளி இருங்க. யாரும் யாரையும் பார்க்க போகிறதில்ல. லைட் ஆஃப் பண்ணியாச்சு. நான் என் அப்பா கிட்ட மட்டும்தான் பேச போகிறேன். நான் ஒரு வசனத்தோடு ஆரம்பிக்கிறேன். நேற்று நான் அந்த வசனத்தை உங்களுக்கு சொன்னேன், மெசேஜில் சொன்னேன். திருப்பாடல் 56 வசனம் 8 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். திருப்பாடல் 56 வசனம் 8. என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர், என் கண்ணீரை உமது தோற்பையில் சேர்த்து வைத்துள்ளீர், உம் குறிப்பேட்டில் இவையெல்லாம் உள்ளன அன்றோ. கவனிச்சிங்களா? என்ன சொல்றாரு? மகனே, மகளே, நீ எத்தனை பிரச்சனையில் நீ மாட்டிக்கிட்டு இருக்கிற, உனக்கு என்னென்ன கஷ்டம்லாம் இருக்கு, உனக்கு என்னென்ன துன்பமெல்லாம் இருக்கு என்று எனக்கு தெரியும் மகனே, மகளே என்று இயேசு சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவர்கிட்ட நம்ம லிஸ்டெல்லாம் போட வேண்டாம், அவர்கிட்ட எல்லாமே தெரியும் இல்லையா? எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துருங்க. இன்னைக்கு நீங்கள் பேசும்போது, ஆண்டவரே உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாமே உங்களுக்கு தெரியும், நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்குறேன். நம்மக்கிட்ட நிறைய தப்புகள் இருக்கும், தவறுகள் இருக்கும், நம்ம பாவங்கள் இருக்கும். நம்ம பாவங்களாலேயும் நம்ம துன்பத்தை அனுபவிக்கிறோம். அந்த பாவங்களையும் ஒப்பு கொடுங்க. சரிங்களா? நம்ம எதிலிருந்து வெளியில் வரவே முடியலையோ, எந்த பிரச்சனையிலேருந்து நம்மளால் வெளியில் வர முடியலையோ, அந்த மாதிரி பலவீனத்தையும் நீங்கள் தயவு செய்து ஒப்பு கொடுங்க. ஓகேங்களா? அப்போ தான் நம்மளுடைய கண்ணீர் மறையும், நம்ம கஷ்டம்
மறையும். சும்மாலாம் ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டார். ஆண்டவரே, நான் முழுவதுமா என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என்கிட்ட இருக்கிற பலவீனம், என்னுடைய குறைகள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லி கண்ணீர் விடுங்க. எதை சொல்லி கண்ணீர் விட தேவையில்லை, உங்கள் பிரச்சனைகளை சொல்லி கண்ணீர் விட தேவையில்லை. ஆனால் நம்மளுடைய பலவீனங்களை எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம கண்ணீர் விட்டு ஜெபிப்போம். சரிங்களா? என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர். அடுத்தது பாருங்களேன், என் கண்ணீரை உமது தோற்பையில் சேர்த்து வைத்துள்ளீர். தோல்பை, அந்த காலத்தில் பாட்டில் கிடையாது, அந்த காலத்தில் பாட்டில் இல்லை, தோல்பை, குடுவை மாதிரி இருக்கும்ல. ஆண்டவர் நம்ம கண்ணீரை எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறாராம். யாருக்கிட்ட சிந்தனை கண்ணீர்? அவர்கிட்ட சிந்தனை கண்ணீரை ஆண்டவர் சேர்த்து வச்சிருக்கிறார். நீங்கள் எங்கேயோ அழுத கண்ணீர் இல்லை, அப்போ அவர்கிட்ட தாராளமாக கண்ணீர் விடலாம் இல்லையா? அதனால் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த காயத்தின் கண்ணீரை யார்கிட்ட கொடுக்கலாம்? அவர் என்ன பண்ணுவார்? அதை சேர்த்து வைத்திருக்கிறார். ஓகேவா? அடுத்தது பாருங்க, குறிப்பேட்டில் என் கண்ணீர் துளிகளை எல்லாம் நீர் குறித்து வைத்திருக்கிறீர். குறிப்பேடுன்னா என்னங்க? டைரி. டைரி. ஆண்டவர் என்ன பண்றாராம் பரலோகத்தில்? என் பிள்ளை என்கிட்ட எத்தனை வாட்டி அழுதான், என் மகள் எத்தனை வாட்டி என்கிட்ட அழுதா அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? குறிச்சு வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் பைபிள் வசனங்கள், என்னுடைய சொந்த கற்பனை இல்லை இல்லையா? எவ்வளோ அழகாக இருக்குது. அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம முழுசாக ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாம் கண்களை மூடி முழந்தால் படிடுங்க. எல்லாரும் முழந்தால் படிடுங்க. என்னோடு சேர்ந்து ஜெபிங்க பிரியமானவர்களே, என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. நான் ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் வாசிக்கிறேன். தானியேல் புத்தகம் 13வது அதிகாரம். நீங்கள் கையில் வச்சிருக்கிற பைபிள் அது இணை திருமுறை நூல்களில் இருக்கும். நான் தானியேல் 13 புதிய பதிப்பு கையில் வச்சிருக்கிறேன். அதில் தானியேல் 13வது அதிகாரத்தில் சூசன்னா ஒரு ஜபம் ஜபிக்கிறாங்க. நான் அதை தான் வாசிக்க போகிறேன். நல்லா கவனிங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜபம். கண்ணீரோடு சூசன்னா ஜபிக்கிறாங்க. சூசன்னா ஒரு நல்ல பெண், கடவுளுக்கு பயந்த ஒரு பெண். அவள் மீது 2 நபர்கள் பழி சொல்லுவாங்க. அதுவும் ஒரு அபாண்டமான, மிகவும் மோசமான ஒரு பழியை சுமத்துவாங்க. அதனால அவளை கல்லால் அடித்து சாகடிப்பதற்காக இழுத்து செல்வாங்க. அப்ப சூசன்னா ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அப்பொழுது சூசன்னா உரத்த குரலில் கதறி அழுதார். யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட. கணவன் நிற்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, யாருமே உதவிக்கு வரல. சில சமயம் என்னை சுற்றி எல்லாரும் இருப்பாங்க, யாருமே எனக்கு உதவிக்கு வர மாட்டாங்க. அவள் ஆண்டவர்கிட்ட கதறி அழுகிறாள். அவ ஜெபத்தை வாசிக்கிறேன். என்றும் உள்ள இறைவா, மறைவானவற்றை நீர் அறிகிறீர், நிகழும் முன்பே எல்லாமே உமக்கு தெரியும். மறைவானவற்றை நீர் அறிந்திருக்கிறீர், அவைகள் நிகழும் முன்பே நீர் தெரிந்து வைத்திருக்கிறீர். இவர்கள் எனக்கு எதிராக பொய் சான்று சொல்லி உள்ளனர் என்பதும் உமக்கு தெரியும். அழகான ஜெபம் பாருங்க. எனக்கு எதிராக இவங்க பொய் சொல்லி இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு, ஆனா மனுஷங்களுக்கு தெரியாது. மனுஷங்களுக்கு தெரியாது, உமக்கு தெரியும் ஆண்டவரே. இவர்கள் என் மீது சாட்டிய குற்றம் எதுவும் நான் செய்தறியேன். நான் செய்யலப்பா, ஆயினும் இதோ நான் சாக வேண்டி இருக்கிறதே. உங்களுக்கு எல்லாமே தெரியும்லப்பா, மறைவானதை பார்க்கிற கடவுள் நீங்க. இவங்க என் மேல பழி சுமத்திருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் அந்த தவறை செய்யலைன்னு உங்களுக்கு தெரியும். ஆனாலும் நான் செய்யாத தப்புக்கு நான் சாக வேண்டி இருக்கிறதே. எவ்வளோ துன்பம் இருக்கலாம் பெரியமானவர்கள். கண்களை மூடுங்க. என் கூடவே இரும்னு ஒரு பாடல் நம்ம சேர்ந்து பாட போறோம். இயேசுவே என் கூட இருங்கன்னு மட்டும் பாடுங்க. கண்களை மூடுங்களேன். இல்ல இயேசுவை மட்டும் பாருங்க. நற்கருணையில இயேசுவை பாருங்க, இல்லைன்னா கண்களை மூடுங்க. 2 கையும் அப்படி இதயத்தில் வச்சுக்கோங்க. உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் கொட்டிடுங்க. ஆண்டவர்கிட்ட மட்டும் கொட்டுங்க. யாரும் கேட்க போறது இல்லை இப்போ இல்லையா? கதறி அழுது ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க. ஒரு பாரத்தையும் ஒரு சுமையும் நான் திரும்ப எடுத்துட்டு போக மாட்டேன் வீட்டுக்கு. இங்க எல்லாத்தையும் நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போறேன். அது என்ன வேதனையா இருக்கலாம், அது என்ன பிரச்சனையா இருக்கலாம், இதுவரைக்கும் எனக்கு தீர்வு கிடைக்காத பிரச்சனையா இருக்கலாம். பல நேரம் அது என் பாவமாக இருக்கலாம், என் பாவத்தினால் ஏற்பட்ட தொல்லைகளாக, கஷ்டங்களாக இருக்கலாம். எல்லாத்தையும் அப்பா கிட்ட, அப்பாவுக்கும் எனக்கு மட்டும்தான் இப்ப டயலாக். நானும் அப்பாவை மட்டும்தான் பேச போறோம், யாரும் இல்லை.
ஒரு அப்பா கிட்ட எப்படி சொல்லுவோம், அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, அப்பா நான் இப்படி செஞ்சுட்டேன்ப்பான்னு சொல்லுவோம்ல, கண்ணீரோட அன்போடு பேசுவோம்ல. இந்த பாடல் வழியாக நம்ம பேச போகிறோம். கண்களை மூடுங்க, இல்லைன்னா ஏசப்பாவை பாருங்க, இதயத்தில் கை வச்சுக்கோங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போமா பிரியமானவர்களே. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே. நீங்க பாட வேண்டாம், நீங்க அப்பா கிட்ட பேசுங்க. எல்லாரும் அப்பா கிட்ட பேசணும். நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அப்பா கிட்ட பேசுற நேரம், இந்த நேரத்தை வீணடிக்காம அப்பான்னு கூப்பிட்டு பேசுறோம். ஏசப்பா நமக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கிறார். அவர்கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும், அப்பா நான் பாவி, அவர் என்னை தீர்ப்பிட மாட்டார். அப்பா உன் பார்வையில் நான் தீயது செஞ்சப்பா, நான் செஞ்ச பாவத்தினால தான்ப்பா இன்னைக்கு அனுபவிக்கிறேன். அப்பா என்னை தீர்ப்பிட மாட்டார். அப்பாவுக்கு தெரியாத சீக்கிரட்டே இல்லை. அப்பா கிட்ட சொல்லுங்க, அப்பா நான் பாவிப்பா, நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன்ப்பா, ஒரே ஒரு முறை என்னை பாருங்க. நீங்க ஒரு முறை பார்த்தால் போதும் இயேசுவே, என் காயங்கள் காணாம போயிடும் இயேசுவே. நீங்க ஒரு முறை என்னை தொட்டா போதும் என் ஆண்டவரே, நான் சுகம் அடைந்து விடுவேன். அப்பா இயேசுப்பா என்னை பாருங்க, உங்க நிழல் பட்டாலே அதிசயம் நடக்கும்பா. நீங்க எங்க மத்தியில் இருக்கிறீங்க. இதோ பல நேரம் நான் அவநம்பிக்கையோடு இருக்கிறேன், நம்பிக்கை இல்லாம ஜெபிச்சிருக்கிறேன், நம்பிக்கை இல்லாம ஜெபிச்சுட்டு நம்பிக்கை இருக்கிற மாதிரி வாழ்ந்திருக்கிறேன். நான் உங்க பிள்ளைன்னு சொல்லி இருக்கிறேன், ஆனா சாத்தானுக்குரிய காரியங்களை செய்கிறேன். இயேசுவே ஒரே ஒரு முறை என்னை அபிஷேகம் செய்யுங்கப்பா. ஒரே ஒரு முறை என் கரத்தை தூக்கி பிடிங்க. ஒரே ஒரு முறை என் கால்களுக்கு பலத்தை கொடுங்க இயேசுவே. ஒரே ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுங்கப்பா. உங்க மகனா மகளா நான் வாழணும். நிம்மதி கொடுங்கப்பா. போராட்டத்திலிருந்து, வேதனையிலிருந்து, தோல்வியிலிருந்து, பயத்திலிருந்து, சாபத்திலிருந்து, கட்டலிருந்து, சாத்தானுடைய அந்தகார சக்திகளிலிருந்து ஒரே ஒரு முறை எனக்கு விடுதலை கொடுங்கப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் வாழ்க்கை ஃபுல்லா இருட்டா இருக்கு ஆண்டவரே. நான் எங்க போகணும், நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. நான் செய்வது எனக்கு தோல்வியை தருகிறது ஆண்டவரே. நான் நல்லது செய்யதான் நினைக்கிறேன், ஆனா அது எனக்கு வேதனையும் வருத்தத்தையும் பொல்லாத காரியங்களையும் கொண்டு வந்து விட்டுருது ஆண்டவரே. என்னால நிமிர்ந்து நிற்க முடியல, அவமானத்தில் கூனி குறுகி நிற்கிறேன் ஆண்டவரே. எனக்கு நீங்க இருக்கிறீங்கப்பா, அது மட்டும்தான் எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் ஆண்டவரே. என் வாழ்க்கையில வெளிச்சமே இல்லை, எங்க திரும்பினாலும் போராட்டமா இருக்கு. எனக்கு பதில் இல்லை இயேசுவே, எனக்கு பதிலே இல்லை. ஒருவேளை நான் செஞ்ச என்னுடைய பாவங்கள், என் ஜெபம் உங்களிடம் வராமல் தடுத்திருக்கிறதோன்னு தெரியலப்பா. எனக்கு அதுவும் தெரியல இயேசுவே. நீங்க ஒரே ஒரு முறை உடைய பேர் இரக்கத்தினால், உடைய பேர் அன்பினால் என் ஜெபத்தை ஒரே ஒரு முறை கேளுங்கப்பா. ஒளி தாங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாத்துங்க இயேசுவே.
உறவுகள்ல நிறைய அவமானம் பா. குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இல்லை, மரியாதை இல்லை. நல்லது செஞ்சாலும் சண்டை, போராட்டம். என்ன செஞ்சா நிம்மதி வரும், நான் என்ன செஞ்சா சமாதானம் வரும்னு எனக்கு தெரியலப்பா. சண்டை இல்லாத நாள் இல்லை, போராட்டம் இல்லாத நாள் இல்லை, கண்ணீர் வடிக்காத நாள் இல்லை. வெளியில சிரிக்கிறேன், நிறைய நேரம் அழுகிறேன், மறைவா அழுகிறேன். மனுஷங்க கிட்டையும் அழுதுட்டப்பா நான் தெரியாம. ஆண்டவரே, ஆறுதல் சொல்லக்கூட வார்த்தைகள் இல்லப்பா. யாராவது ஆறுதலா பேச மாட்டாங்க, யாராவது அன்பா பேச மாட்டாங்களான்னு உள்ள ஏங்குது ஆண்டவரே. அது மனித பலவீனம் தான். ஆனா நீங்க எங்களை பலவீனர்களாக படைக்கலையப்பா, எங்களை வலிமை உள்ளவர்களாக தான் ஆண்டவரை படைச்சிங்க. நாங்க தான் சாத்தானோட கை கோர்த்து கொண்டு பலவீனமா இன்னைக்கு நிக்கிறோம். அன்பை தேடி அலைகிறோம், நிம்மதியை தேடுறோம். குடும்பத்துல மரியாதை இல்லை, உறவினர்கள்ட்ட மரியாதை இல்லை. எனக்கு மரியாதை கிடைக்காதா? நான் தாழ நிமிர்ந்து நிற்க முடியாதான்னு நான் கேட்கிறேன். இயேசுவே, கடைசி நாள நான் உங்களை வந்து பார்க்கணும், பரலோகத்துல உண்மை முகமுகமாக தரிசிக்கணும். அதுக்காக தான் இந்த உலகத்துல நான் வாழ்றேன். நீங்க என்னை ஆசீர்வதிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஆண்டவர். இதோ முழுவதுமாக நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. என் தலை முதல் கால் வரை நான் ஒப்பு கொடுக்கிறேன், கண்ணீரோடு ஒப்பு கொடுக்கிறப்பா. என் கண்ணீர் வீணாய் போகாதுன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே. என் கண்ணீரையெல்லாம் நீங்க சேர்த்து வைப்பீங்கப்பா, என் கண்ணீரையெல்லாம் நீங்க குறிச்சு வைப்பீங்க ஆண்டவரே. என் கண்ணீருக்கு நீங்க பதில் கொடுப்பீங்கப்பா. நோய்களோடு வந்திருக்கிறோம், மருத்துவருக்கு எல்லாம் மருத்துவர் நீங்க தான் ஆண்டவரே. எங்களை எல்லாரையும் படைச்சவங்களே நீங்க தான்ப்பா. பல நேரம் சாத்தான் எங்களை நோய்களினால் கட்டி வச்சிருக்கிறான். லூக்கா 13வது அதிகாரத்துல சொன்னீங்க, அந்த கூன் விழுந்த பெண்ணை பார்த்து நீங்க சொன்னீங்க, சாத்தான் இந்த பெண்ணை 18 ஆண்டுகள் கட்டி வச்சிருக்கிறான்னு சொன்னீங்கப்பா. பல நேரங்கள்ல சாத்தான் நோய்களை கொடுத்து நாங்க உங்களிடம் நெருங்கி வராம தடுத்து வச்சிருக்கிறோம்ப்பா. பல நேரங்கள்ல எங்களுடைய பாவ செயலே நோயா மாறி நிக்குது ஆண்டவரே. எங்களுக்கு பதில் தெரியல ஆண்டவரே. எதனால இந்த நோய், எதனால இந்த வேதனை, எதனால இந்த உடல் வாதை, எதனால இந்த தடைன்னு எங்களுக்கு தெரியல இயேசுவே. நாங்க உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உமக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஒருவேளை நாங்க அக்கிரமக்காரர்களாக உமக்கு தெரியும் ஆண்டவரே. இருந்த பொழுதும் நீங்க எங்களை அன்பு செய்றீங்க. நாங்க பாவிகளாக இருந்த பொழுது நீங்க எங்களை அன்பு செய்றீங்க. ஒரே ஒரு முறை அப்பா, மறுபடியும் உங்களுடைய இரக்கத்தின் நிமித்தம் எங்களை கழுவி நோய்கள்ல இருந்து எங்களுக்கு விடுதலை தாங்க இயேசுவே. எங்களுக்கு ஆறுதல் தாங்க இயேசுவே. எங்களுக்கு சமாதானத்தை தாங்க. என் பக்கத்திலே இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லாரும் நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லாரும் எழுந்து நிற்போம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை அழைச்சிருக்கிறார், சிறப்பாக அழைச்சிருக்கிறார். இன்னைக்கு காலையிலிருந்து எவ்வளவோ ஆண்டவருடைய செய்தி கேட்டு இருக்கிறோம். யோவான் 15வது அதிகாரம் 3வது வசனம். யோவான் 15:3 என்ன தெரியுமா போட்டிருக்கு? என் வார்த்தைகள் உங்களை சுத்தமாக்கும். ஆமென். என் வார்த்தைகள் உங்களை, ஆண்டவருடைய வசனம் நம்மளை கழுவுமா. நிறைய அழுக்கு இருக்கு,
ஐ திங்க் எசேக்கியேல் 36 வசனம் 26. எசேக்கியேல் 36 வசனம் 26. நான் உங்கள் மீது தூய நீரை தெளிப்பேன், உங்கள் மீது தூய நீரை தெளிப்பேன், உங்களை எல்லா வகையான அழுக்குகளிலிருந்தும் நான் உங்களை கழுவுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகான வார்த்தை இல்ல? அதுனா எல்லா வகையான அழுக்கு, இந்த உலகத்தால் ஏற்பட்ட அழுக்கு, சாத்தானால் ஏற்பட்ட அழுக்கு, நம்முடைய சொந்த பாவத்தினால் ஏற்பட்ட அழுக்கு. பார்த்தீங்களா? நம்மளால மட்டும் அழுக்கு இல்லை, உலகத்தாலையும் நம்ம மேல அழுக்கு வருகிறது. ஏன்னா நம்ம உலகத்தோட கை கோர்த்துக்கிட்டோம். சில சமயம் சாத்தானால நம்ம மேல அழுக்கு சேர்கிறது, ஏன்னா சாத்தானோட கை கோர்த்துக்கிட்டோம் இல்லையா? சில நேரம் நம்மளுடைய சொந்த கெட்ட எண்ணங்களாலையும் நம்ம மேல அழுக்கு சேருது. இந்த எல்லா அழுக்கையும் ஆண்டவர் சொல்றாரு, தூய நீரை உங்கள் மீது தெளிப்பேன். தூய நீர்னா என்னது? தூய ஆவி இல்லையா? உங்க மேல தூய நீரை தெளிப்பேன், எல்லா வகையான அழுக்குகளிலிருந்தும் நான் உங்களை கழுவுவேன், உங்களுக்கு புதிய இதயத்தை கொடுப்பேன், புதிய ஆவியை உங்களுக்குள்ள ஊற்றுவேன். கண்களை மூடுங்களேன், இதயத்துல கை வைங்க. அப்பா கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்களா? அப்பா உங்க முடி மேல கண்களை மூடிக்கோங்க. அப்பா கிட்ட அப்படியே ஒப்பு கொடுங்க. அப்பா நான் இதெல்லாம் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. உதடுகள் அசையட்டும், சத்தம் வர வேண்டாம், உதடுகள் அசையட்டும். பேசுங்க அப்பா கிட்ட. அப்பா, இனிமே நான் இவைகளை குறித்து கவலைப்பட மாட்டேன். உங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனை, உங்களை என்ன பிரச்சனை வாட்டிக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்பா கிட்ட சொல்லுங்க, அப்பா இந்த பிரச்சனைய உச்சரித்து சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இதை நான் உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், இனிமேல் இந்த பிரச்சனையை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். அப்பா நான் இந்த காரியத்தை நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், இனிமே இவைகளை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். அது உறவா இருக்கலாம், நபர்களாக இருக்கலாம், பெயர்களை சொல்லி ஒப்பு கொடுங்க. ஒருவேளை ஏதோ ஒரு தடையா இருக்கலாம், அந்த தடையை ஒப்பு கொடுத்துருங்க ஆண்டவருக்கு. ஏன்னா அவருக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லையே, ஒப்பு கொடுத்துருங்க அவர்கிட்ட. அப்பா நான் இதை பத்தி நான் இனிமே யோசிக்க மாட்டேன்ப்பா, இனிமே நான் அதை பத்தி பேச மாட்டேன்ப்பா, நான் இனிமே புலம்ப மாட்டேன்ப்பா. அப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க இல்லையா? தயவு செய்து அமைதியா இருக்காதீங்க, எல்லாருடைய உதடுகளும் அசையட்டும். அப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருங்க, விடுதலை வாங்காம போக கூடாது. தொடக்க நூல் 32வது அதிகாரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாக்கோபு அப்படியே ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டான். அது வேற யாரும் இல்லை, இயேசு தான். அவனோட அன்னைக்கு போராடினது யாரு? இயேசு. ஏன்னா இயேசு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியாத கடவுளுடைய முகமா இருக்கிறார். அப்ப அன்னைக்கு அங்க போராடினது யாரு? இயேசு. அம்மா, அந்த 3 இளைஞர்கள் அந்த நெருப்பு சூளையில போட்டப்போ ஒருத்தர் இருந்தாரு. அரசன் உத்து பார்த்தான், நம்ம 3 பேர் தானே உள்ள போட்டோம், 4வதா ஒருத்தர் இருக்கிறார், அவர் பார்க்கறதுக்கு இறை மகனை போல இருக்கிறாரு. பார்த்தீங்களா? அங்க உள்ள வந்தவர் இயேசு, இயேசுதான். அந்த இயேசுவை யாக்கோபு கட்டி பிடிச்சிக்கிட்டு சொன்னா, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை விடமாட்டேன்ப்பான்னு சொன்னான். அவரு லைட்டா தொடை சந்தை உடைச்சு விட்டார், எலும்பை உடைச்சு விட்டார். எலும்பை உடைச்சா நிக்க கூட முடியாது, அப்புறம் எங்க கட்டி பிடிச்சி சண்டை போடுறது. ஆனாலும் அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவரை இன்னும் இருக்க பிடித்து கொண்டான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னும் இருக்க பிடித்து கொண்டான். பிரியமானவர்களே, சோதனை வரும்போது ஆண்டவரை இன்னும் இருக்க பிடிக்கணும். ஜெப நேரம் அதிகமாகணும், பைபிள் வாசிக்கிறது அதிகமாகணும். பிரச்சனை வரும்பொழுதுதான் இன்னும் அதிகமா ஆண்டவரை பிடிச்சுக்கணும். ஒப்பு கொடுங்க ஆண்டவருக்கு, எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. தயவு செய்து உங்க மனசுல எதுவுமே இருக்கக்கூடாது இனிமேல். இந்த நாள் ஆராதனைக்கு அப்புறம் நீங்க எதை குறித்து, நான் உண்மையாவே சொல்றேன், அதை நிறைய பேர் கடைபிடிச்சிங்கன்னா நல்லது. தயவு செய்து ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க, ஆண்டவரே இதை நான் உங்க கையில கொடுத்துட்டேன், இனிமே இங்கிருந்து போகும்போது நான் அதை பத்தி யோசிக்க மாட்டேன், பேச மாட்டேன், புலம்ப மாட்டேன், அடுத்தவங்க கிட்ட போய் அதை பத்தி நான் ஒப்பாரி வைக்க மாட்டேன். இதோ நான் ஒப்பு கொடுக்குறேன். தயவு செய்து எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுறாதீங்க, நேரத்தை வீணடிக்காதீங்க, அமைதியா இருந்து வீணடிச்சிடாதீங்க. ஆண்டவர் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறார் இல்லையா? அதனால தயவு செய்து பேசுங்க. சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க. சாத்தா உங்களை அமைதியாக்கிடுவான். சாத்தா உங்க மனசுல ஒண்ணு இல்லாத மாதிரி ஆக்கிடுவான். அப்புறம் வெளியில போனதுக்கு அப்புறம் ஐயோ இது இருக்கு, ஐயோ அந்த பிரச்சனை இருக்கேன்னு தோணும். இப்ப எல்லாத்தையும் நினைவுபடுத்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்துட்டீங்களா? முட்டி போடுங்க, எல்லாரும் முட்டி போடுங்க.
இந்த பாடல் வழியாக, இந்த பாடல் பாடும்போது தயவு செய்து அப்பா கிட்ட பேசுங்க. இந்த ஆராதனையில் முழுசுமா ஆண்டவர் என்னை தொடுகிறார், எனக்கு சுகமளிக்கிறார், எனக்கு விடுதலை கொடுக்கிறார் என்ற நம்பிக்கையோடு அப்பா கிட்ட பேசுங்க. யாராவது பராக்குகளுக்கு இடம் கொடுத்திருந்தா, யாராவது தேவையில்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்திருந்தா, மறுபடியும் தயவு செய்து உங்கள் சிந்தனையை திரும்ப கொண்டு வாங்க, உங்கள் நினைவுகளை திரும்ப கொண்டு வாங்க. அப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க பிரியமானவர்களே. அப்பாவுக்கு ஒப்பு கொடுக்கிற நேரம். நம்ம கண்ணீரை எல்லாம் கொடுத்துட்டோம். இப்போ நம்முடைய எல்லா வேதனைகள், எல்லா கஷ்டங்கள், எல்லா பாரங்கள், எதெல்லாம் சுமையா சுமந்துகிட்டு இருக்குமோ ஒப்பு கொடுங்க. அது ஒரு வியாபாரமா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், அப்பாவுக்கு தெரியும். ஆனாலும் நான் சொல்லுங்க, நான் இதை ஒப்பு கொடுத்துட்டேன், இனிமே பேச மாட்டேன், இனிமே கவலைப்பட மாட்டேன், ஒப்பாரி வைக்க மாட்டேன், நிறைய கவலைப்பட மாட்டேன் ஆண்டவரே சொல்லுங்க. நேரத்தை வீணடிக்காம அப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க பிரியமானவர்களே. எதெல்லாம் உங்களை அழுத்துதோ, எதையெல்லாம் சுமக்க முடியலன்னு நினைக்கிறீங்களோ நினைச்சுக்கோங்க, நம்ம சுமக்கல ஆண்டவர் நமக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாத்தையும் நம்ம பாவத்தை, பலவீனத்தை ஒப்பு கொடுத்துட்டோம். இப்போ நம்முடைய பாரம், சுமையெல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். என் மனச நாம சுமந்து வந்தது ஏனோ, கண்ணுக்குள்ள பொத்தி வச்சு காத்து வந்தது ஏனோ, கால்கள் ரெண்டும் இடறிடாமல் சுமந்து வந்தது ஏனோ, என் கால்கள் ரெண்டும் இடறிடாமல் சுமந்து வந்ததும் ஏனோ. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும். இயேசு நிச்சயமா நம்மளை தொடுவார் பிரியமானவர்களே. நம்பிக்கையோடு கேளுங்களேன். இந்த நேரத்தில் இயேசுவே என்னை தொடுங்க, இயேசுவேன்னு கேளுங்களேன். இயேசுவே என்னை ஒரே ஒரு முறை தொடுங்கன்னு கேளுங்க. இயேசுவே உங்க பார்வை பட்டா கூட போதும், இயேசுவேன்னு கேளுங்க. உங்க பார்வை எங்க மேல படுதோம், உங்களை தேடி வந்திருக்கிறோம் இயேசுவே. நாங்க பாரத்தை எல்லாம் ஒப்பு கொடுத்துட்டோம், எங்களை ஒரே ஒரு முறை தொடுங்கப்பா. ஒரே ஒரு முறை எங்க பக்கத்துல வந்து எங்களை கட்டி அணைத்துக்கோங்கள. நீங்க எனக்கு வேணும் இயேசுவே, நீங்க மட்டும் எனக்கு வேணும். உங்க உள்ளம் கையில் என்ன வரைஞ்சு பார்த்து கிட்டதும் ஏனோ, உங்க கைகள் ரெண்டிலும் ஆணி அடிக்க பொறுத்து கிட்டதும் ஏனோ. உங்க உள்ளம் கையில் என்ன வரைஞ்சு பார்த்து கிட்டது ஏனோ, உங்க கைகள் ரெண்டிலும் ஆணி அடிக்க பொறுத்து கிட்டதும் ஏனோ. தூங்காம உறங்காம காத்து கொண்டது ஏனோ, வழியெல்லாம் நிழல் போல தொடர்ந்து வந்ததும் ஏனோ. தூங்காம உறங்காம காத்து கொண்டது ஏனோ, வழியெல்லாம் நிழல் போல தொடர்ந்து வந்ததும் ஏனோ. என் வழியெல்லாம் நிழல் போல தொடர்ந்து வந்ததும் ஏனோ. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும். இயேசுவே என் உள்ளத்துக்குள்ள வாங்க, இயேசுவே என் இல்லத்துக்குள்ள வாங்க, இயேசுவே என் காயங்களை எல்லாம் நீங்க இப்ப சுகமாக்குங்க ஆண்டவரே. நான் என்னை முழுசுமா ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நான் உம்முடையவன், நான் உம்முடையவள் ஆண்டவரே. என் கண்ணீர் மறையட்டும் இயேசுவே. எப்பொழுதும் என் உதட்டில் மகிழ்ச்சி இருக்கட்டும், என் நாவில் உன் புகழ்ச்சி எப்பொழுதும் ஒலிக்கட்டும் ஆண்டவரே. நான் உம்முடைய மகனாக, மகளாக, சாட்சியுள்ள பிள்ளையா நான் வாழ போறேன் இயேசுவே. என்னை நீங்க மாத்துங்க, நீங்க என்னை வழி நடத்துங்க, நீங்க என்னை காத்துக்கொள்ளுங்க இயேசுவே. பாவையன் மேல நீங்க வச்ச பாசம் புரியல,
நேசருமை நேசிக்க இந்த பாவிக்கு தெரியல. பாவியன் மேல நீங்க வச்ச பாசம் புரியல. நேசருமை நேசிக்க இந்த பாவிக்கு தெரியல. உதிரம் சிந்தி உசுர தந்த உண்மையான அன்பு உடஞ்சி நொறுங்கி மண்டியிட்டே இயேசுவுக்கு முன்பு. அப்பா உங்க நினப்புல நான் உயிர் வாழணும். அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினப்புல நான் உயிர் வாழணும். உயிர் வாழணும், நான் உயிர் வாழணும். உயிர் வாழணும், நான் உயிர் வாழணும். ரெண்டு கைகளையும் உயர்த்தி எல்லாரும் உண்மையிலேயே ஆண்டவர் என்னை தொட்டு இருக்கிறார், என் பாரத்தை நீக்கி இருக்கிறார்னு நம்புறவங்க எல்லாரும் நல்ல சத்தமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க பார்ப்போம். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க பார்ப்போம். யாரெல்லாம் இயேசு என்னை தொட்டார், இயேசு என்னை சுகமாக்கி இருக்கிறார், இயேசு எனக்கு பாரத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார், என்னுடைய பிரச்சனைகளிலிருந்து என் கண்ணீரிலிருந்து, எல்லாரும் சத்தமா யார் நம்புறீங்களோ அவங்க மட்டும். நம்பாதவங்க சொல்ல தேவையில்லை, நம்பாதவங்க ஜெபிக்க தேவையில்லை, நம்புகிறவங்க சொல்லுங்க. நம்புகிறவர்களுக்கு சுகம் கிடைக்கும், நம்புகிறவர்கள் வாழ்க்கை பெறுவார்கள், நம்புகிறவர்கள் புது வாழ்க்கை பெறுகிறார்கள், நம்புகிறவர்கள் நோய் நீங்கப்படுகிறார்கள், நம்புகிறவர்களுக்கு பாவம் மன்னிக்கப்படுகிறது. சத்தம் பத்தல, வாயை திறந்து வயிறார மனசார இயேசுக்கு நன்றி சொல்லுங்க. ஏசப்பா உமக்கு நன்றி ஏசப்பான்னு சொல்லுங்க. நீங்க என்ன கூப்பிட்டு வந்தீங்களே நன்றி ஏசப்பான்னு சொல்லுங்க. இந்த அற்புதமான தியானத்தை எனக்கு கொடுத்தீங்களே நன்றி ஏசப்பான்னு சொல்லுங்க. என்ன தொட்டீங்களே ஏசப்பா நன்றின்னு சொல்லுங்க. உங்க பார்வைய மேல விழுந்தது ஏசப்பா நன்றி சொல்லுங்க. என்ன கழுவுனீங்களே நன்றி, தூய நீரை தெளிச்சு என்ன கழுவுனீங்களே நன்றின்னு சொல்லுங்க. ஒருத்தர் அமைதியா இருக்க கூடாது, ஒருத்தர் அமைதியா இருக்க கூடாது. இயேசு என்ன கழுவி இருக்கிறார், இயேசு என்ன பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், இயேசு என் பாரத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டார். அந்த கூடு விழுந்த பொண்ணை பார்த்து சொன்னார்ல, இந்த கட்டு உடைகிறதுன்னு சொன்னாரு. இயேசு என் கட்டை உடைக்கிறார். நம்புறீங்களா? நம்புறவங்க சொல்லுங்க. அப்பா என் கட்டை நீங்க உடைச்சீங்க, நன்றி ஏசப்பா. எனக்கு விடுதலை கொடுத்தீங்க, நன்றி ஏசப்பா. என் பாரத்தை எல்லாம் தூக்கி அடிச்சிட்டீங்க, நன்றி இயேசுவே. என் அவமானத்தை நீக்கினீங்க, நன்றி 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 அப்பா. அசிங்கத்தை கழுவுனீங்க, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. உதடுகள் நிக்க கூடாது, நன்றி சொல்ல நிக்க கூடாது, சோர்ந்து போக கூடாது, நன்றி சொல்ல தயங்க கூடாது, நன்றி சொல்ல வெட்கப்படக்கூடாது. உற்சாகமா ஆர்வமா நன்றி சொல்லுங்க. ஆமென் 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 ஆமென். நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே தொட்டிருக்கிறார் இல்லையா? நன்றி சொல்லுங்க. நன்றி 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 நன்றி. ஆண்டவர் மெய்யான விடுதலை தருகிறவர், ஆமென் ஆமென் ஆமென். உண்மையான சுகம் தருகிறவர், ஆமென் 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 ஆமென். ஒரு கைக்கு மட்டும் சுகம் கொடுக்கிறவர் இல்ல ஆண்டவர், ஒரு காலுக்கு மட்டும் சுகம் கொடுக்கிறவர் இல்ல ஆண்டவர், என்னை முழுவதுமாக மீட்டெடுக்கிறவர். ஆமென் 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 ஆமென். ஹalleluya சொல்லுங்க. நன்றி நன்றி. தெரியாதவங்க ஹalleluya 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 சொல்லுங்க. ஆமென் 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 ஆமென். துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம். வல்லவரே நன்றி அப்பா, நல்லவரே நன்றி அப்பா, என்னை காப்பவரே, என்னை காப்பவரே நன்றி அப்பா, தொட்டவரே, என்னை தொட்டவரே நன்றி அப்பா, விடுதலை தந்திருப்பவரே, ஆமென் நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. கண்ணீரை துடைத்தவரே, ஆமென் நன்றி அப்பா, செய்பவரே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி
விடாது. உதடுகள் அசைத்துக்கிட்டே இருக்கட்டும். உதடுகள் அசையட்டும். ஜெபிக்க தெரியாதவங்க அல்லேலூயா சொல்லட்டும். ஒரு நொடி வீணடிக்காதீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நேரம். அல்லேலூயா. நன்றி 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 நன்றி. யாரும் உங்களை தடுக்க கூடாது. ஆமென் 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 ஆமென். எதுவும் ஆமென் 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 ஆமென். கொடுக்க தடை செய்ய பக்கத்துல விடாதீங்க. விடுதலை விடுதலை விடுதலைக்காய் நன்றி ஆண்டவரே. மூடுன்னு சொன்னா வாயை மூடாதீங்க. நன்றி அப்பா. விடுகட்டும் விடுகட்டும் விடுகட்டும். விடுதலை நிச்சயம் உண்டு. ஆமென் ஆமென் ஆமென். சொல்லுங்க இயேசுவே. ஆமென் ஆமென் ஆமென். எனக்கு நிச்சயமா விடுதலை நன்றி 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 நன்றி. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. ஆமென் சொல்லுங்க. ஆமென் 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 ஆமென். மாண்புயரில் வரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் நீதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக. கரங்களை உயர்த்தி பாடுங்க. இருவர் இடமா வருகின்றவரா தூய ஆவி சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவே. இயேசுவே ஆராதனை. நற்கருணை நாதரே ஆராதனை.
மகனே